Hello students, welcome back to our channel மாணவன் ஆசிரியர். இந்த வீடியோல நம்ம என்னோட பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 2024க்கான ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம 11th ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 11ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு தமிழுக்கு வந்து நீங்கள் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ தான் இனிமேல் நம்ம யூடியூப் சேனலில் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆஃப் இயர்லிக்கும் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இனிமேல் உங்களுக்கு தேவையான எல்லா அப்படியும் உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க்கு, 90க்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 88 மதிப்பெண் வந்து வாங்கியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 98 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. இவங்க எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் ஆகட்டும், பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஆகட்டும், பகுதி 1 ஒரு மதிப்பெண் வினா. இதில் கொஸ்டின் நம்பர் வெளில போட்டு உள்ளே வந்து ஆப்ஷன் போட்டு சென்டரில் ஒரு மார்ஜின் போட்டு அழகாக நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் வினாக்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க. அன்னம், கிண்ணம், அதே மாதிரி பாரதியார், சாமுவேல், மாமுன்னேர். ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 11க்கு 11 வாங்கியிருக்காங்க. ஸோ அதை இங்கே மென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அடுத்தது வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 மதிப்பெண்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 18வது வினாவும் நீட்டாக அழகாக எழுதியிருக்காங்க. இவ்வடிகள் என் மண்ணையும் என் மண்ணாகும் நாங்குள் புழுவின் செயல்பாட்டினை குறிப்பிடுகிறது. அதே மாதிரி மருத்துவத்தோட பிரிவுகள், இது ஒரு முக்கியமான வினா, அழகாக ஸ்டார் போட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. மருத்துவர், மருந்து, நோயாளி, மருந்தாளர். அதே மாதிரி உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தவை. ஸோ இதுவும் நீட்டாக அழகாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. ஸோ இந்த பேஜில் வந்து 9 மார்க்கு. அதே மாதிரி பிரிவு 2ல் இந்திய கட்டிடக்கலையோட வகைகள் ரொம்ப முக்கியம். ஸோ இதுவுமே எழுதியிருக்காங்க. திராவிடம், தன் இனத்தையும் மொழியினும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடியில்லாத பறவை போன்றது என்கிறார் கம்ஸ்தவ் தேவ். அதே மாதிரி பிரிவு 3ல் வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ட்ரேட் ஆனியன், தொழிற்சங்கம், மல்டிபிள் பர்சனாலிட்டி, பன்முக ஆளுமை, பகுபத உறுப்பிலக்கணம். இப்படி தான் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஆகட்டும், ஆஃப் இயர்லி ஆகட்டும், இந்த மாதிரி தான் நீங்கள் பிரித்து அழகாக நீட்டாக எழுதி காட்டணும். இலக்கண குறிப்பும் பார்த்திங்கன்னா நீட்டாக எழுதியிருக்காங்க. அதே மாதிரி கலவை தொடராக்குக, புணர்ச்சி விதி, அது கீழே எழுத்து வழக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அதே மாதிரி 33 இடம் பாரதிதாசன் இயற்றிய புரட்சி கவியில் இடம்பெற்றுள்ள அடிகள். இது பொருள் மாசில்லாத உயர்த்தமிழை உயிரென்று போற்றுங்கள். விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். என் உயிர் தமிழ்மொழி என்பேன், எனக்கு உயிர் கொடுத்தால் தாய், என் உடலோடு உயிரோடும் சேர்ந்து வளர்ந்தது தமிழ், என் தாயின் அன்பையும் தந்தையின் நேசத்தோடு சேர்ந்து பற்றையும் கற்றுக் கொடுத்தது தமிழ்மொழி, என் உயர்தமிழை உயிரென்று போற்றுவேன், என் சங்கத்தமிழை சாகும் வரை போற்றுவேன். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா யாமறிந்த மொழிகளின் தமிழ்மொழி போலி இனிதாவது எங்கும் காணோம் என்று பாரதிதாசன் கூறிய வரிகள். தமிழுக்கு அமுதென்று பெயர். பிரான்சிஸ்கோ ஓவியங்கள்லாம் ரொம்ப முக்கியமான வினா, நல்லா படித்து எழுதி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஆஃப் இயர்லிக்கு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய தமிழ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 100க்கு 98 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அழகாக நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். தமிழாக்கம் ஆகட்டும். ஸோ அதற்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் நீங்கள் பண்ணணும். இப்படி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இலக்கிய நயம் பாராட்டல். ஆசிரியர் குறிப்பு. இப்பாடலை இயற்றியவர் கவிஞர் பாரதியார். எட்டயபுரத்தில் பிறந்தார். மைய கருத்து. பெண் கல்வி கற்க வேண்டும், சமூகத்தில் பெண்களுக்கு கல்வி அளிக்க வேண்டும், பெண்கள் அறிவை வளர்த்தான் உலகம் முழுவதும் அறியாமை விலகும் என்று கூறுகிறார். அதே மாதிரி மோனை, அடிமோனை, இந்த மாதிரி அழகாக நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு யுகத்துடைய பாடல் கேட்டிருக்காங்க. ஸோ ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்னும் 2 மந்த் தான், 2 மந்த் கூட இல்லை, ஒரு 1.5 மந்த் தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ எல்லாமே அப்டேட் பண்ணிடுவோம். கட்டுரை வினாக்கள்லாம் குறிப்பு சட்டகம் போடணும். முன்னுரை, பாயிரம், பொதுப்பாயிரம், சிறப்பாயிரம், முடிவுரை. ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கன்னா வரக்கூடிய அரையாண்டு பொதுத் தேர்வு தமிழ் 11ஆம் வகுப்பு நீங்கள் நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தடுத்து நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ எல்லாமே அப்டேட் பண்ண போகிறேன்.
ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சிறப்பு பாயிரம், நூலின் பெயர், ஆசிரியர் குறிப்பு, நூலின் வளம், நூல் உருவாக்கப்பட்ட ஆண்டு, நூல் கூறும் பயன்கள், நூலின் தன்மை, நூலின் முகவுரை, நூலின் முடிவுரை, நூலின் பயன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதே மாதிரி குறிப்பு சட்டகம், முன்னுரை, ஜல்லிக்கட்டு ஒரு விளையாட்டு, கருப்பு பிசாசு வருது, ஆசைக்கு. ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ எல்லாமே தொடர்ந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ இதை நீங்கள் பேஸ் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து பண்ணலாம். எப்படி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அடுத்தடுத்து இங்கிலீஷு, தமிழ், மேக்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இந்த மாதிரி நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ எல்லாமே அப்டேட் பண்ண போகிறோம். குறிப்பு சட்டகம், முன்னுரை, இயற்கை வேளாண்மை, பூச்சிக்கொல்லியினை பயன்படுத்துதல், வேதி உரங்கள் பயன்பாடு, 5 வேளாண் மந்திரங்கள், முடிவுரை, இந்த மாதிரி அழகாக நீட்டாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து 11th நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 வேளாண்மை மந்திரங்கள்: உழப்படாத நிலம், தண்ணீர் இல்லா சாகுபடி, வேதி கலப்பு உரம் இல்லா பயன்பாடு, பூச்சிக்கொல்லி பயன்படுத்தப்படாத நிலம், ஒட்டு விதை இல்லா அறிவுடை. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ இதில் குறிப்பு சட்டகம் எப்போவுமே போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கண்டென்ட்டை வந்து ஏரோ மார்க் போட்டு அழகாக நீட்டாக எழுதுங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன், அதே மாதிரி ஸ்கூலில் நடத்தக்கூடிய ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன், இப்படி தான் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்ல மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ தமிழுக்குன்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்து நிறைய அப்டேட், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், செகண்ட் மிட் டேர்முக்கு, ஆஃப் இயர்லிக்கு, இந்த மாதிரிலாம் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த அப்டேட்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும்னா முடிஞ்ச வரைக்கும் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப. ஸோ எப்படி வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணும், எப்படி மார்க் அலாட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க தமிழுக்கு, தமிழில் வந்து பிழைகள் பார்ப்பாங்க, ஒற்றுப்பிழை, இலக்கணப்பிழை, எழுத்துப்பிழை, இதெல்லாம் பார்த்து தான் வந்து உங்களுக்கு மதிப்பெண் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ மறக்காத இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன், வரக்கூடிய ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 11ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு தமிழுக்கு எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலில் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ குறித்து உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.